சிவசிவான் பேசுவோம் வணக்கத்துக்கு பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு முக்தி பேறு என்று சொல்லக்கூடிய முக்தி பேறு, முழுமை என்று சொல்லக்கூடியது. அது முழுமை பேறு என்றால் என்ன? அந்த வகையில நாம நிறைய கோணத்துல எது ஒன்றை அடைய வேண்டும் என்று சொல்றோமோ அது எது ஒன்றை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த அடைவதற்காக ஒன்று இல்லைன்னு புரிஞ்சுக்கிற இடம் ஒரு பின்னாடி. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், முக்தி பேரு, முழுமை அல்லது மோட்சம் என்று அடைவது என்று சொல்லுகின்றார்கள். அது என்னன்னா, அந்த முழுமை நம்முடைய அறிவின் முழுமையைத்தான் குறிக்கும். விலங்கினங்களில ஐயறிவாக இருந்து மனிதனிலே ஆறறிவாக வளர்ந்ததே ஒரு சிறப்பு தான், முழுமைதான். அதனால்தான் எவல்யூஷன்ல மனிதனுக்கு பின்னால ஒரு தோற்றம் வரல. இப்போ மனிதன் இஸ் தி சூப்பர் பீயிங், உயிரினம் இல்லையா? சூப்பர்மேன் மனிதன் தான். ஆனா இங்க மனிதர்களிடத்துல இருக்கக்கூடிய இடையூறு என்ன என்று கேட்டா, இந்த நல்லது கெட்டது, வெறுப்பு வெறுப்பு, பாவ புண்ணியம் இதெல்லாம் அறியக்கூடிய அறிவு இருக்கிறதுனாலேயே இங்கே நாம் கலங்கப்பட்டு விடுகிறோம். எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இந்த பைபிள்ல எவல்யூஷனை பத்தி கதை வரும். எல்லா உயிரினங்களையும் இறைவன் படைத்தார், ஏவாளையும் படைச்சிட்டாரு, அப்புறம் ஆதாமையும் படைச்சிட்டாரு. படைச்சு என்ன கடைசியா சொல்லிட்டு போறாருன்னா, அந்த ஏடன் தோட்டத்துல இருக்க ஆப்பிளை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சாப்பிடக்கூடாதுன்னு அதை படைக்காமலே இருந்திருக்கலாம்லன்னு ஒரு கேள்வி வரணும். அதான நியாயம்? அதான நியாயமா? எல்லாம் பண்ண இறைவன் அதை படைக்காம போயிருக்கலாம்ல. ஏன்னா அந்த ஏடன் தோட்டத்தினுடைய ஆப்பிளை சுவைத்ததுனாலதான் பாவம் ஆதாமுக்கு வந்தது. அப்படின்னா என்னன்னா, ஒரு முழுமை பெற்ற மனிதனுக்கு நன்று தீது உணர்ந்து பார்க்கணுங்கிறது ரைட்டு தான், அதுதான் பகுத்தறிவு. ஆனா தீயதை மட்டுமே பார்க்கறதா வளர்ந்துரும் போது அங்க அதுவே பாவமாகிறது. புரியுதா? அப்படி நாம் அறிந்தவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். அது அறிந்ததன் என்றும் விடுதலை என்று பெயர். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே போனா உலகாயுத ஞானம் தானே அதெல்லாம். பரம்பொருளுக்கான ஞானமாக இருக்குமா? இறை உணர்வு என்பது வேறு, பரம்பொருள் என்பது வேறு. இந்த பரம்பொருள் தன்மை மனிதனிடத்துல இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் கடவுளை உள்ள பாருன்னாங்க. அப்ப இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, இவர் ஏது மரியாரடி ஞானத்தங்கம். அதுதான். அப்ப கடவுள்னு ஒண்ணு இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல சிந்திக்கணும். கடவுள் தனியா இல்ல, எல்லாமா இருக்கிறது என்று சொல்லும்போது, என்னுள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னா இயல்பாகவே நமக்கு அந்த மனசாட்சியினுடைய அச்சம் வந்துருமா இல்லையா? நான் நல்லவனா நடந்துக்கணும். ஏன் கெடுதல் பண்ணா என்ன? கெடுதல் பண்ணா தீயவை பண்ணா தீய பயக்கத்தால் தீயவை தீயன தரும். கேடு பண்ணா அந்த கேடு நமக்கும் பங்குண்டு. நாம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்யறோமோ செயலுக்குரிய விளைவுன்னு ஒரு லா ஆஃப் நேச்சரை இந்த இறைநிலை இயற்கையாகவே தந்திருக்கிறது. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு. நினைக்க தனக்குன்னு சொன்னாங்க. அப்ப நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைச்சா அதனுடைய விளைவும் வரும். உண்டா இல்லையா? அப்ப நல்லது செய்யறதும் அல்லது செய்யறதும் நம்ம கையில தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற ஞானம் தான் பரம்பொருள் ஞானம் என்று சொன்னார்கள். ஏன்னா
ஞானியர்கள் அறிவின் முழுமை பெற்றால், தன்னுள்ளே இறைபொருளை உணர்ந்து விட்டால் அவர்கள் முக்தர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் உயிரோடு வாழும் போதே முக்தி பேறு என்ற ஒன்று அடைய முடியும் என்பதை பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்திலே சமாதி நிலை என்று பேசப்படுகிறது. சமாதின்னா என்ன? சமம் கூட்டல் ஆதி, ஆதியாகிய இறைநிலையோடு ஒன்றுபட்டு சமமாகுதல் என்பது. அந்த இடம் தான் முக்தி. புரியுதா? அப்ப இந்த உடம்போடு உயிரோடு இருக்கும் போதே முக்தி பெறுதல் ஜீவன் முக்தி. அப்படி முக்தி பெற்றவர்கள் மரணம் எய்தினால் அதுக்கு பேரு, நம்மளெல்லாம் இறந்த பின்னால மோட்ச பேரடைந்தார்னு போடுவாங்கல்ல, வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார்னு போடுவாங்கல்ல. ஆனா ஞானியருக்கு அப்படி இனிமேல் தான் அவர் முக்தி அடைஞ்சார்னு சொல்ல மாட்டாங்க. அவர் ஏற்கனவே முழுமை பெற்று விட்டார். அப்ப அவர் இறந்து போனா அதுக்கு பேரு வி தேக முக்தி என்று பெயர். இதான் இன்னைக்கு முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு தலைப்பு வி தேகம். அவர் ஏற்கனவே முழுமை அடைஞ்சிட்டார், உடம்போட இருக்கும்போதே இறைவுணர்வு பெற்றாச்சு. அவர் இறந்த அந்த இறப்புக்கு என்ன பேர்னு கேட்டா வி தேகம். தேகத்தை மட்டும் உதிர்த்து விட்டு சென்றார். அப்ப முக்தி முதல்ல பெற்று விட்டார். அதுதாங்க ஜீவன் உள்ள போதே முக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜீவன் முக்தி என்பது. அதை ஒரு கவியில கூட வரும், ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் என்று பாடுவார்கள். அவ்வளவு சிறப்பு அது. அதனாலதான் அன்பர்களே, அந்த முழுமை பேற்றை புத்த மதத்தில் சொல்லுகிற போது பரிநிர்வாண நிலை என்று பேசப்படுகிறது. பரிநிர்வாண நிலை எய்தினார் புத்தர் என்று நாம் அறிந்திருப்போம். அந்த நிர்வாண நிலைங்கிறது என்னன்னு கேட்டா, ஆணவம். மனுஷனுக்கு என்ன முதல்ல நிக்குது? நான் வந்தேன் என்ன வாங்கன்னு சொன்னாரா? நான் வந்தேன் என்ன உட்காருங்கன்னு சொன்னாரா? என் மூஞ்சி பார்த்து பேசினாரா? என்னை கண்டுக்கவே இல்லை. இப்ப இது என்ன? நான் கண்டுகொள்ளப்படவில்லை என்ற ஈகோ. அந்த ஆணவம் தான் முன்னிக்கிறது. அதுதான் இறைநிலையை அடைவதற்கு தடையாக இருக்கிற பொருள். ஏன்னா இங்க இருக்கிறதே இறைவன் ஏத்துக்கிற தன்மையைத்தான் சரணாகதின்னு நூல்கள்ல சொன்னாங்க. இங்க இருக்கிற போதே அந்த பெருநிலை அடைய முடியும் என்பதை சரணாகதி நிலை என்று சொன்னார்கள். இறைவனிடத்திலே போய் என்னை கொடுத்துட்டேன் உங்ககிட்டன்னு சொல்ற இடம் ஒண்ணு இருக்கே, சரணாகதி. அதை நூல்கள்ல படிச்சிருப்போம். ஆனா மனசார அப்படி பண்ணமானா, ஷீரடி பாபா கோயில்ல கூட பார்த்திருப்பீங்க நீங்க, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றோம் பாபான்னு ஒரு அழகான வரி வரும். ஏன்னா நம்முடைய உடலினுடைய 8 அவயவங்களும் கீழே படும்படியாக முற்றிலுமாக இப்படி கையை நீட்டி நெடுஞ்சாங்கடையாக குப்புறப்படுத்து வழிபடுது. அதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றோம் பாபான்ற. அதாவது என்னையே உன்னிடத்தில் தந்து விட்டேன் என்ற நிலை வேண்டும். அதுதான் முழுமை. அப்படி கொடுத்துட்டோமான்னு கேட்டா இல்ல, நாம போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஐயா கொஞ்சம் எனக்கு இது ஒண்ணு வேணுமே, இது ஒண்ணு கிடைக்கலையே, அது ஒண்ணு வேணுமே இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கேட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் இறைவன் தனியா இருக்காரு, நாம தனியா இருக்கோம். இது கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இதுக்கு எண்ட்லெஸ். ஆனால் இந்த வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு வள்ளுவம் பேசுதா இல்லையா? வேண்டுதல் வேண்டாம், இறைவன்கிட்ட போய் வேண்டுறோம்ல, அது இல்லாம போகணுங்கிறாங்க. வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அதுதாங்க துன்பம் இல்லாத நிலை. அதை தான் பரிநிர்வாணம் என்றும் சொல்லுகிறோம். புரியுதா? இப்ப சரணாகதியில டோட்டல் சரண்டர்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றுமில்லை, டோட்டல் சரண்டர். ஒன்றும் மிச்சம் வைக்க கூடாது. இறைவனை அடையறதுக்காக நான் எனது எனும் செருக்கறுப்பான். அப்பதான் வானோக்கு வையம் புகும்.
இப்ப யான் எனது விட்ட இடத்துல இங்கே அவனே பரிபூர்ணமாக இருந்து வழி நடத்துகிறான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் சரணாகதின்னு சொன்ன. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? திருவண்ணாமலையில ரமண பகவானுடைய டிவோட்டி ஒரு சாமி இருந்தாங்க. இளமையில அவர் பாடம் கேட்டிருக்கு. சாது ஓம்னு சொல்லி அவங்க ஒரு அழகான பாட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம் பெருமானே. பாருங்க, எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையெல்லாம் என்னை விட அவனுக்கு தெரியுமே, அப்புறம் நான் என்ன அவன்கிட்ட போய் கேட்கறது, அவனுக்கு தெரியாதான்ற. அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா விட்ட வழிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயினாங்க. இந்த விட்ட வழி என்ற மனமில்லாத நிலை, அதை மனோநாசம் என்றும் பகவான் ரமணர் பேசுகிறார். மனம் இல்லாம போகணும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க, எதையும் எண்ணாம இருந்து பாருங்க. உண்ணா நோன்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா எண்ணா நோன்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதையும் நினைக்காம இருக்கு இல்லையா? அந்த எண்ணாத இடம் தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. அங்க போய் பார்த்தா ஆடுமில்லை கோலமில்லை ஆறுமில்லை ஆனதேங்கிறாங்க. அதாவது பண்ணையாரு ஆட்டை எல்லாம் கொடுத்து மேய்ச்சிட்டு வாப்பான்னு ஒரு பையனை, இடைய பையனை அனுப்பிச்சு விடுறாரு. அவர் குச்சி எடுத்துக்கிட்டு ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு புல்வெளியில கொண்டு விட்டுட்டு பாதுகாப்பா நிக்கிறான். சாயந்தரம் வரும்போது ஒரு ஆடு குறைஞ்சதுன்னா என்ன கேட்பாரு? எங்கடா ஒரு ஆட்டை காணும்னு கேட்பாரு. இந்த பையன் என்ன பண்றான், இந்த இடத்துல மேய்க்க போனவனையும் காணும், ஆட்டையும் காணும், ஆடு மேய்க்கிற குச்சியும் காணுங்கிறாங்க. இந்த கவியில அந்த ஆடும் இல்லை கோலும் இல்லை ஆறும் இல்லை ஆனதேன். இதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னா, காண்பான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, என்ன இதுதான் காண்பான். காணப்படு பொருள் நான் காட்சியாக தெரியுறேன், காட்சி தெரியுதுன்னு உணர்ற ஒரு நிலை இருக்கு. அப்ப காண்பான் காணப்படு பொருள் காட்சி மூன்று மற்ற நிலை இறைநிலை என்று பேசுகின்றார்கள். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா, அல்லவைகளை விட்டால் இங்கே உள்ள பொருள் எதுவோ அதுவே விளங்கும். அதனால மெய்ப்பொருள் என்ற ஒன்று மற்ற பொய்ப்பொருளாகிய உலக மாயை விஷயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அந்த பேருண்மை பொருளை மட்டும் நின்று உணர்ந்து நிற்றல் என்பதை தவத்திலே, தியானத்திலே, யோகத்திலே லயமாகி நிற்க சொன்னார். அதை மறைபொருளா சொல்லும் போது இருளுட உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்கிறார்கள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை என்று சிவபெருமானை பற்றி பேசுகிறார். அப்ப சிவபெருமான் எங்க இருக்காரு? காஸ்மிக் டான்ஸ் இல்லையா, பிரபஞ்சம் பெருவெளி என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த ஒரு பெருநிலையை துரியாதீதம் என்று கூட யோக நிலைகள் பேசுகிறது. துரியாதத்துல நாம போனோமா என்ன ஆனோம்னு தெரியாம போயிடும். ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோ, அந்த பாழ் என்ற நிலையை எட்டிவிடும். அடைஞ்சிருப்பீங்க, துரியாதீதம் பண்ணவங்க அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதனால்தான் அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று உணர்வதே ஞானம் என்று ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களும் பேசுவார்கள். முக்தின்னு ஒண்ணு தனியா அடையறதுக்கு இல்லப்பா, விடுவதை விட்டால் பெறுவது பேரு. புரியுதா? வேண்டாதெல்லாம் விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டா நம்ம வீடு பேரு தானா வந்துட போகுது. இப்ப வீடு பேருன்னு இங்கேருந்து போய் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது தான் தனிச்சிறப்பு. அதை இன்னொரு கதையில சொல்லுவாங்க. தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்வைதம் தானாதல் அபரோட்ச ஞானம் என்று பேசுகின்றார். அப்ப தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய், அப்ப இப்ப பேசி பேசி தெளிவாயிட்டே வர்றோம்.
ஒரு ஸ்டேஜுக்கு மேல கேள்வியே இல்லைங்கிற ஒரு நிலை வரும். அததான் முழுமைன்னு சொல்றோம். அப்ப அந்த அறிவின் முழுமையை பற்றி விரிவாகவும் நாம சிந்திக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. சரியா? அப்படி சிந்திக்க முற்படுகிற போது அன்பு உள்ளங்களே, அதை ஒன்று என்று சொன்னார்களே, இறைநிலை ஒன்றுதானே? அது வேறாக இருக்கிறதா, பலவாக இருக்கிறதா? இறைநிலை இறைநிலை கடவுள்ன்றது ஒண்ணுதான். ஆனா ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சிவபுராணமும் பேசுகிறோம். ஏன்னா அவனே ஒன்னாவும் நின்னான், எல்லாமாகவும் இருந்தான். அதான் ஏகன் அநேகன் இறைவன். அப்ப ஏகன் என்ற சொல்லுதான் சிறப்பு. ஒன்றானவும் பரமானந்தம்னு பாடுறேன் நூல்கள்ல. இறைவனோட ஒன்றிவிட்டா அப்புறம் பரமானந்தம் என்று சொல்ல. இதை வள்ளல் பெருமானாரும் சொல்றார். நீ கடவுளை காணணும்னா ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு முன்னால இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் ஜீவன் உயிர்கருணை மேற்கொள்வாயாக என்றார். அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்று சொல்லுகிறார். இல்லையா? ஜீவகாருண்யம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இப்போ உயிர்களிடத்தில் அன்பு செய்தல் இருக்கான்னு கேட்டா, உயிர்களிடத்தில் அன்பு செய்யற என் சொந்தக்காரவங்களை மட்டும் செய்யற என்ன சரியா? எங்க மனவாடு மாట్లాடுது, எங்க வேண்டியவங்க மட்டும் கொண்டாடிக்கிறேன் இல்ல. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு பாடினாங்க தாய்மானார் போன்ற பெருமக்கள் எல்லாம். ஏன்னா அப்பர் பெருமானும் கூட என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் இப்ப பிறருக்காக உதவுவதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் எனக்காக எவ்வளவு சொத்து சேர்க்கலாம், வீடு கட்டிக்கலாம், பங்களா கட்டிக்கலாம், நிலம் வாங்கலாம், பணம் சேர்க்கலாம், நகை வாங்கலாம், எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம், BMW கார் கூட வாங்கிடலாம். ஆனா எதையுமே போகும்போது கொண்டு போக போறது இல்லைங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்ச ஒன்று தானே. அதை பட்டணத்தாரம் பேசுறார். காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு சொல்றார். அதிலிருந்து வாழ்க்கையினுடைய நிலையாமை எதையுமே கொண்டு போக முடியாதுங்கிற உண்மையை நாம புரிஞ்சுதான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றோம்? ஏன் செல்வாக்கு தெரியுமா, ஏன் கௌரவம் தெரியுமா, ஏன் மரியாதையை நீ என்னை யாருன்னு தெரிஞ்சுட்டியா, நீ நான் யார் தெரியுமான்னு கேட்கிறோம். முதல்ல நான் யார் தெரியுமான்னு கேட்க கூடாது, நான் யாருன்னு தான் பார்க்கணும். அதை பகவான் ரமணரும் அதை சொல்லி கொடுத்துட்றாங்க. நான் யார் என்று அறி என்று சொல்லுகிறார். அதுதான் அங்க உள்ள சிறப்பு. அப்ப அதனால அன்பர்களே, அப்படி முழுமை பெற்றவர்களை பற்றி இந்து மதத்துல முக்கியமான நூல் பகவத்கீதை இல்லையா? அந்த பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, 2வது அத்தியாயம் படிச்சுப்பாரு. எல்லா வீட்லயும் பகவத்கீதை இருக்கணும். நம்ம இந்துக்கள்னு பெருமையா சொல்லிக்கிறோம். அவங்கெல்லாம் பைபிள் படிச்சாகணும், இவங்கெல்லாம் குரான் படிச்சாகணும், சீக்கியர்கள்லாம் கிரந்த் படிச்சாகணும். அப்ப நாம இந்துக்கள்லாம் பகவத்கீதை படிச்சிருக்கோமோன்றது என்னுடைய கேள்வி. கொஞ்சம் இருக்கா வீட்டுல புக்குன்னு பாரு. பகவத்கீதையை வாங்கி அதுல வேற ஒண்ணும் அதிகம் படிக்க வேண்டாம், 2வது அத்தியாயத்தை மட்டும் 100 தடவை படிங்க. அதுல ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஜீவன் முக்த நிலை. அதை அழகாக சொல்லுவார்கள், ஸ்தித பிரக்ய தரிசனம் என்று சொல்லுவார். ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்பதை பற்றி பார்த்தனாகிய அர்ஜுனன் கிட்ட, பார்த்திபன் கிட்ட கிருஷ்ணன் பேசுகிறார். கிருஷ்ண பரமாத்மா உபதேசிக்கிறார். அந்த இடம் அது. அதுக்கு பேர் தான் ஸ்தித பிரக்ய தரிசனம் என்று பெயர். நிறை ஞானியினுடைய இலக்கணங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு. அப்ப ஞானி எப்படி இருப்பார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏற்றால் குளித்து, பசித்தால் புசித்து, பார்த்தால் உலகத்தவர் போல இருப்பார்னு சொல்லப்படுகிறதே தவிர, ஞானினா ஜடாமுடி வச்சிருந்தாதான் ஞானி, பட்டையடிச்சு கொட்டை கட்டி காலில் கட்டையை போட்டு இருக்கணுமா? இப்போதான் ஞானியா?
ஞானிக்குன்னு சிறப்பு தோற்றம் எதுவும் கிடையாது. இங்க அகப்பற்று அறுத்தவர்கள், அகத்தூய்மை பெற்றவர்கள், எவ்வுயிரையும் தம்முயிர் போல் நேசிக்கிற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமானார் வகுத்ததை உணர்ந்தவர்கள் இறைவனை எங்க பாக்குறாங்க? இப்ப என்ன, எல்லா உயிர்களிலும் என்னை காண்பவனவனோ அவனை விட்டு நான் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறேன் என்று பேசுகிறார். இப்ப எல்லா பொருளையும் இறைவனை பார்க்கலாம். அதான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னார். ஏன்னா அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டின்னு பேசுறாங்க. அதாவது சிவபுராணம் எல்லாம் பேருண்மைகளை போட்டு உடைக்கிற ஒன்று. ஆனா அதை நாம என்ன மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அணுவுக்குள்ள என்ன இருக்கு? குவாண்டம் தியரிங்கிறாங்க. அணுவுக்குள்ள எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு, மையக்கரு நியூட்ரான் இருக்கு இல்லையா? இதான் விஞ்ஞானிகள் கண்டாரு. ஆனா இதெல்லாம் ஃப்ரீக்குவன்சி அலைவரிசையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குன்னா மையக்கருங்கிறது அப்சல்யூட் ஸ்டேட்டஸ். அதனுடைய அலைவேகத்தை நாம் நிர்ணயிக்க முடியாது, கணிக்க முடியாது, சொல்ல முடியாது, பேச முடியாது. அதான் அந்த இடத்துக்கு போன இடத்துல பாழ் அப்படின்ட்டாங்க. ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சிறப்பு. அப்படிப்பட்டவர்கள் அன்பும் கருணையும் கொண்டிருப்பார்கள், வேற ஒன்றும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அன்பும் கருணையும் உடையவர்களாக இருப்பாங்க. அப்ப அந்த கருணை தான் முக்கியம். கருணை எப்ப வரும்னா எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு, எல்லாத்துலயும் கடவுள் இருக்காருன்னு உணர்ந்தவங்க அந்த மரியாதை கொடுப்பாங்களா இல்லையா? கடவுள் எங்கும் இருக்கிறார், அப்ப இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்கிறான் இரண்யன். ஆமா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா. அப்ப தூணை நான் உதைக்கிறேன் வராரா பாப்போம்னு தூணை உதைச்சான், நரசிம்ம அவதாரம் வந்ததுன்னு கதையில படிக்கிறோம். உண்மை என்னன்னா அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று விநாயகர கோயில்ல அவையார் பாடுறது போல அணுவுக்குள்ளே உள்ள வெளி அதுதான் சிவம். இந்த கைவல்ய நவநீதத்துல என்ன சொல்லுது? சுவரிடை வெளிபோல் யானே ஸ்வரூப சுபாவமானேன்னு பாடுது. செவரு பார்க்கிறோம்ல, செவரு ஒரு முழுமையான பார்ட்டிகள், பொருள், பரப்பொருள். ஆனா அதுக்கு இடையில வெளி இருக்கா இல்லையா? வெட்ட வெளி இருக்கு. அதை தான் கைவல்ய நவநீதத்துல தாண்டவராய சுவாமிகள் பேசுறாங்க. சுவரிடை வெளிபோல் யானே சொரூப சுபாவமானேன் என்று பேசுகிறார். அத ஒரு தனிச்சிறப்பு. அப்ப இவ்வாறு இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருப்பதும் ஒரு பேராதார சக்தி. இந்த இயற்கையிலே வந்த தோற்ற மலர்ச்சிகள், பஞ்சபூதங்கள் வந்தது இல்லையா? அது எல்லாமும் இந்த பேராதார சக்தியினுடைய விரிவுதான். அதே போல ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு வந்த விதத்தை தசாவதாரத்தை பேசுறத பார்த்திருப்போம். பெருமாள் என்ன பண்றாரு? வரிசையா அவதாரம் எடுக்கிறார். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்மாவதாரம், வாமன அவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இப்ப இந்த தசாவதாரம் எதை விளக்குகிறது என்று சொன்னால் உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமத்தால் வந்த என்ற பேருண்மையை உள்ளடக்கியதுதான். இந்த வரிசையை பாருங்க. நீர் வாழ்வன, நீர் நிலவாழ்வன, ஊர்வன, நடப்பன, பரப்பன. அப்ப இந்த எவல்யூஷன் தான். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் இறைநிலை இருந்து இயக்கி வர்ற ஒரு அழகு, அதை தான் பிரபஞ்ச சக்தி என்று சொன்னார். எனவே அன்பு உள்ளங்களே, பற்றறுதல் என்பது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிற இடத்தை விட்டுட்டு சும்மா இருக்க தெரிஞ்சாலே முக்தி தான். அப்ப அதை ஜீவனுள்ள போதே முழுமை பெற முடியும் என்று சொன்னார்களே தவிர செத்த பின்னால சிவலோகம் போறது வைகுந்தம் போறதுங்கிறது கிடையாது.
அது அலை இல்லாம போறதை தான் அப்படி சொன்னாங்க. அதை நான் என்னுடைய நூல் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிர் நிலைன்னு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுல அதை பற்றி விளக்கியிருக்கேன். ஆகையினாலே இந்த வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில்லைன்னு சொன்ன முழுமை நிலை தான் ஜீவன் முக்த நிலை என்று சொல்லப்படுவதா. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வேர்த்தால் குளித்து, பசித்தால் புசித்து, பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பர் பராபரப்பு. அவங்க தான் ஜீவன். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. அந்த பாட்டுல சொன்னேன் இல்லையா, எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் என் பெருமானே. இப்ப அவனுக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவனிடத்துல தன்னை கொடுத்துட்டு சும்மா இருக்க தெரிஞ்சா அதுதான் சரணாகதி. இறைவனிடத்துல சரணாகதி ஆகும். இறைவனிடத்துல சரணாகதி ஆகும். ஏன்னா வாழ்க்கையினுடைய பற்றுக்கள் எல்லாம் தாண்டி மெல்ல முதுமையில என்ன ஆகுது, எனக்கு ஒன்றும் தேவைப்படலை. வள்ளலார் ஒரு இடத்துல பாடுவார், கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதுக்கினிய ஓசை எங்கே, நாவினுக்கு இனிய சுவை எங்கே என்று இதுவரையில அலைந்தேனே அல்லாமல் அப்படிங்கிறார். இதுவரையில எப்படி அலைஞ்சிருக்கேன், பேயா அலைஞ்சிருக்கேன் உலகத்துல இன்பங்களுக்காக. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுது, வயசாகி எந்த இன்பங்களையும் அனுபவிக்க முடியாம ஒரு நிலைமை வருதா இல்லையா முதுமையில. அப்ப தானா விட்டு போகுது. அந்த நிலை இருக்கும் போதே வரணும். அதான் ஜீவன் முக்தி, வேற ஒண்ணும் இல்லை. சிறப்பான ஒரு கோணத்துல நாம் விளங்கி கொள்ள முடியும். இது ஒரு நாட்டத்தோடும் ஆர்வத்தோடும் அதை பெறுவதற்காக சொன்னார்கள், வேற ஒன்றும் இல்லை. அந்த தேடல் என்று சொல்லக்கூடியது பரம்பொருள் தேடலாக இறைநிலை தேடலாக பெரியவர்கள் பேசினார்கள். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கடவுளை தேடுவது என்பது எங்க போய் முடியுதுன்னா, ஒரு எறும்பு சக்கரைப்பாக ருசி பார்க்க போச்சான். எறும்புக்கு பேர் என்ன? சீனிவாசன். எறும்புக்கு பேரு சீனிவாசன். ஏன்னா அது எப்ப பார்த்தாலும் சர்க்கரையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். எறும்பு சக்கரைப்பாக ருசி பார்க்க போச்சோம். அப்படி ஏறி உள்ள போய் அந்த சக்கரைப்பாக ருசி பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுலயே விழுந்துருச்சு. அப்புறம் ஏஞ்சி மீண்டு வர முடியல. அது மாதிரி நாம என்ன ஆகிறோம், இறைவனை தேடி போன இடத்துல ஆனந்தமான நிலை ஆனந்தமாமேன்னு சொன்னதுதான் முழுமை, வேற ஒண்ணு. அப்படிப்பட்ட முழுமை பேரு என்று சொல்லுகின்ற ஒன்று அது ஒன்றும் தொலைவில் இல்லை. அது நம்முடைய அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு அதை பெரியவங்களும் சிறப்பா பாடியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பதம் ஒன்று உண்டு. அதை ஜீவனோடு இருக்கும் போதே முக்தி முழுமை பெற முடியும் என்று வலியுறுத்தி பேசினார்கள். அப்ப அது இன்னும் சொல்ல போனா பெறுவது என்று ஒன்று இல்லை. மனதுல பற்றுவிட்ட இடத்துல அங்க அசைவற்ற மனம் அமைந்து விட்டால் அதை மனோநாசம் என்று நான் குறிப்பிட்டேன் இல்லையா. அந்த மனம் எழுச்சி இல்லாத நிலை வந்தா அதுவே இறைநிலை, வேற ஒண்ணும். ரொம்ப சுலபம்தான். ஆனா இப்படியெல்லாம் பலவாறாக பலவேறு மகான்களுடைய சிதர்களுடைய பெரிய வாசகங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னா, இப்ப கேட்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகணும்னா, இவ்வளவு சுலபமா ஞானம் பெறுவது என்று ஒரு ஐயம் வரலாம். அது வரணும், நீங்க கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்கேன். எந்த அளவுல உங்களுக்கு முழுமை பேரு விளங்கி கொள்ள முடிகிறது என்று சிந்தனை பண்ணுங்கள். அதற்காக முயற்சி பண்ணுங்கள். இதுவரையிலே நான் சொன்ன ஜீவன் முக்தி என்ற பெயரை பற்றி நீங்கள் முயற்சிக்கின்ற போது ஐயங்கள் வந்தே தீரும், கேள்வி வரணும். ஒரு முக்கியமான தலைப்பு பேசியிருக்கேன்னு சொன்னா கேள்வி வரணும். அதனால என்னுடைய தொலைபேசி எண் நம்ம நிர்வாகி பாலகிருஷ்ண ஐயா அவர்களிடத்துல பெற்றுக்கொள்ளுங்கள்.
தொடர்பு கொள்ளுங்கள், நிறைய கேள்வி கேளுங்க. அந்த முழுமை பெயர்த்தை நோக்கிய பயணம் உங்களுடையதாகவே மாறும் என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே ஒரு நல்ல தலைப்பு, ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்னு தனியா கிடையாது. நாமும் அந்த முழுமை பெற்றவர்களாக, முழுமை பெயர் பெற்றவர்களாக, எப்படி பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல சிதப்பிரஜ்ஞ தரிசனம் என்று சொல்லப்பட்டதோ, அந்த நிறை ஞானியாக மலர்ந்து சிறக்க முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறக்க மனதார வாழ்த்தி நிறைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நிறைவான சொற்பொழிவு.